ஹாய் கைஸ், இன்னைக்கு உங்களுக்காக புதுசாக ஒரு கொரியன் ட்ராமா சீரீஸை கொண்டு வந்திருக்கேன். ஸோ மூவியோட ஒன்லைனர் என்னன்னா, இந்த ஒரு ஸ்கூலில் ஒரு ரவுடி கேங் இருக்கும். அதில் இருக்க ஒரு பையனை பார்த்து தான் எல்லாரும் பயப்படுவாங்க. அவன் சொல்கிறது யாரும் கேட்கலன்னா அவங்களோட குடும்பத்தையே அழிச்சிருவாங்க. இந்த ஸ்கூலு எங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்கும், இது யாராலையும் மாற்ற முடியாது அப்படின்னு கிளாஸ் பர்சன் கிட்ட தான் சொல்லுவான். அப்போ இந்த ஸ்கூலை மாற்றுறதுக்கு இம்பாசிபிள் சொல்கிறாங்க. இம்பாசிபிளை பாசிபிளாக மாற்றுறதுக்கு ஒருத்தர் வந்து எல்லாத்தையுமே கண்ட்ரோலில் எடுத்தா இவர் மாற்றினாரா இல்லையா? ஸ்டூடெண்ட் எல்லாருமே இவர் என்ன பண்ணாங்க, ஸ்டூடெண்ட்டுக்கும் டீச்சருக்கும் நடக்கிற சண்டை எப்படி இருக்கும் அப்படின்னு சூப்பரான கொண்டு போன மூவி தான் டீச் யூ எ லெசன். மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு பாருங்க. வாங்க நம்ம ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். மூவியோட ஸ்டார்டிங்கே ஒரு பையன் 6 மணிக்கே எழுந்து உக்காந்து, டெய்லியும் நான் தூங்கும் போது சாமி கும்பிட்டு தான் தூங்குவேன், ஏன்னா எனக்கு காலையில் எழுந்தவுடனே உடம்பு சரியாமல் போகணும்னு சொல்லிட்டு. அப்போ தான் என்னால் ஸ்கூலில் லீவ் போட முடியும். எனக்கு ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஆகி ஸ்கூல் போக முடியாமல் போயிடுச்சுன்னா அப்படியே 2 வருஷத்தை ஓட்டிடுவேன். நான் சாவ நினச்சி எப்பயுமே பயந்ததில்லை, ஆனால் அதோட நான் பயங்கரமாக பயப்படுற விஷயம் இப்போ நான் படிக்கிற இந்த ஸ்கூலு தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்கூலுக்குள்ளே போகிறான். ஸோ அங்கே இருக்கிற பசங்க அங்கே அவன் என்ன பண்ணுறான், உடனே கீழே இறங்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஸ்கூலோட மொட்டை மாடியை பார்க்குறாங்க. பார்த்தா ஒரு பையன் ஸ்கூலோட மாடியில் நின்று குதிக்கிற மாதிரி நிற்கிறான். இந்த பையனும் அதை பார்த்துட்டு முன்னாடி என்ன நடந்திருக்கும்னு சொல்லி நினச்சி பார்க்குறான். பார்த்தா அந்த பையனை ஸ்கூலில் போட்டு பயங்கரமாக புள்ளி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ரவுடி கேங்கோட தலைமை இவன் தான். அந்த பையனோட மண்டையில் மாப்பெல்லாம் போட்டு உட்கார வச்சுக்கிறாங்க. ஸோ என்ன நடந்திருக்கோன்னா, இங்கே ஒருத்தவன் ஃபோனில் ஆன்லைன் கிளாஸ் பார்த்துட்டு இருக்கிறான். அப்போ அந்த கிளாஸ் மேம் வந்து ஃபோன் ஆஃப் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆன்லைனில் நல்லா நடத்துகிறாங்க, ஸோ நீங்களும் அதேமாதிரி கற்றுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு அவங்களும் அவனோட ஃபோன் ஆஃப் பண்ணிடுறாங்க. நீ டீச்சர்கிட்ட இப்படியா பேசுவ, நீங்கள் டெம்பரவரி தானே, பர்மனெண்ட் இல்லையே, எங்கள் அப்பா கிட்ட சொன்னால் மட்டும் போதும், உங்களை உடனே பர்மனெண்ட் ஆக்கிடுவார், ஸோ அதனால என்கிட்ட தேவையில்லாமல் பேசாமல் உங்களோட வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்கிறான். அடனா முன்னாடி பெஞ்சில் இருக்க ஒரு பையன் வந்து மூஞ்சிலே வேகமா ஒரு குத்திடுறான். எல்லாமே ஒரு அளவுக்கு தான். உன் அப்பா தான் இல்லைனா நீ ஒரு வேஸ்டடா அப்படின்ற மாதிரி ஒருத்தன் சொல்ல, அப்போ அவனோட ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா இவனை வந்து எட்டி வதைக்கிறான். நீ அவனையும் அடிச்சேன்ட்டு அவனை போட்டு பயங்கரமாக அடிக்கிறான். எல்லாத்தையும் இந்த கிளாஸ் பசங்க பார்த்துட்டு சும்மா தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் அவனை போட்டு பயங்கரமாக அடித்து எடுத்துடுறாங்க. அவனை அடித்ததுனால தான் இவனை ஜோக்கர் மாதிரி ஆக்கி விளையாடுறாங்க. அங்கே இருக்கவங்களாம் இவனை வீடியோ எடுத்துட்டு இருக்க. ஸோ இவனை பார்த்து ஏன் எல்லாரும் பயப்படுறாங்கன்னா, ஏன்னா இவங்க அப்பா எம்பி, அந்த ஒரு காரணத்துக்காக தான். அதுக்கப்புறம் அவனை ஒரு கிளாஸ் ரூமாக கூப்பிட்டு போய், இவன் தான் எங்கள் கிளாஸில் இருக்கிற வெட்டி பையன் அப்படின்னு சொல்லி மோசமாக கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. நான் தான் இந்த ஸ்கூலோட வளர்க்கப்படுற ஸ்டூடெண்ட், நான் இப்போ இருக்கிறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு அவங்க இருக்கவங்க எல்லாருமே சொல்ல வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் வேற பையன் இங்கே டீச்சர் என்ன பேசுகிறாங்க சொல்லி ஒட்டு கேட்குறான். அதுக்கு அங்கே இருக்கிற டீச்சரும், இங்கே இருக்கிற பசங்கன்னா ரொம்பவே மோசம், போன வாரம் கூட நம்ம ஸ்கூலில் ஒரு ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு டீச்சரை கத்தியால் குத்தியே கொண்டுட்டாங்க, அது நினச்சி எனக்கு இன்னும் பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப, அங்கே இருக்கிற பசங்கள்லாம் ஒரு பையனை கோலி பண்ணாங்கல்ல, ஸ்கூலோட டாப் உச்சியில் போய் நிற்கிறான். எல்லாரும் கீழே இறங்க சொல்லி கத்திட்டு இருக்காங்க. பார்த்தா உண்மையாலே மேலேருந்து கீழே குதிச்சு இறந்தே போயிடுறான். இதை பார்த்த பசங்க எல்லாருமே அங்கேருந்து பயந்து அடிச்சுட்டு ஓடுறாங்க. அப்போ ஒரு பையன் மட்டும் பயந்துட்டு அந்த இடத்துல நிற்க, பார்த்தா ஊந்த பையனோட ரத்தம் இவன் கால் கிட்ட வருது. அதை பார்த்து அவன் ரொம்பவே பயந்து போயிடுறான். ஸோ அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போலீஸ் வருது. எதனால செத்தான்னு சொல்லி யாருக்கிட்டையுமே விசாரிக்காம அந்த பாடியை மூடி மறைச்சிடுறாங்க. இதோட முடிஞ்சிடும். பார்த்தா அடுத்த நாளே வேற பையனோட மண்டியில மாப்பை போட்டு புள்ளி பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி பண்றதுனால கீழே வந்து சாவறதுனால எதுவும் ஆக போறது இல்லை. இப்போ போலீஸ்லாம் எங்களை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க, நீ மட்டும் இங்கே சந்தோஷமா இருக்கலாம் நினச்சியாடா அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கப்புறம் எல்லாருக்கிட்டையும் நான் ஒன்று சொல்லிக்கிறேன், என்ன நடந்தாலும் யார் வந்தாலும் இந்த ஸ்கூல் மாற போகிறதில்ல அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிறான். அதுக்கப்புறம் சரக்கை வாங்கிட்டு வந்து அந்த பையனோட வாயில் ஊற்றி விடுறாங்க. அதுக்கப்புறம் அவனும் போதையில் ஒரு மாதிரி தள்ளாடுறான். இதை பார்த்த பசங்க எல்லாருமே பயங்கரமாக சிரிச்சிட்டு இருக்காங்க. இவனுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு செகண்டில் கீழே குதிக்கலான்னு போயிடுறான். அதை பார்த்து அவன் பயந்து அடிச்சுக்கிட்டு உள்ளே விழுந்துடுறான். என்னை எல்லாரும் புள்ளி பண்ணுறாங்க சொல்லிட்டு பயங்கரமாக கதறி அழுகுறான். ஸோ அதுக்கப்புறம் அவனும் கிளாஸுக்கு போகிறப்ப அப்போ சடனாக ஒருத்தவன் இவன் வயிற்றுலேயே வந்து வேகமாக எட்டி வதச்சிடுறான். சாரிடா, என்னோட பலத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு அந்த பையனும் பரவாயில்ல விடுங்க, இல்லை நீனும் என்னை அடிச்சுக்கோ, இல்லைனா கொடுமை பத்துறாங்க சொல்லிட்டு போஸ்ட் போட போகிற அப்படின்ற மாதிரி சொல்கிறான். வேணா என்னை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி இவன் சொல்கிறான். அதை கேட்காத அவனும் என்னை அறான்னு சொல்லிட்டு இவனை போட்டு பயங்கரமாக அடிச்சுட்டு இருக்கிறான். நேரத்தில் அவன் அடித்த அடியில் அவன் வாயிலேருந்து ரத்தமே வந்துடுது. அதுக்கப்புறம் அவனும் நான் கண்ணு மூடிடுறேன், இப்போ என்னை அடி
அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கு அவனும் சைலண்டா இருக்கிறான். சடனா ஒரு ஆள் வந்து பலார்னு கணத்துல ஒரு அடி அடிச்சிடுறான். அடிச்ச அடியில மண்டையே ஒரு மாதிரி கேர் ஆயிருது. இவ்வளோ ஃபோர்ஸாவோட அடிப்ப, சரி விடு அப்படின்ற மாதிரி சொல்றான். இவனும் கண்ணை திறந்து பாக்குறான். பார்த்தா அவன் அடிக்கல, வேற ஒருத்தன் அடிச்சிருக்கான். உடனே நீ நான் என்ன அடிச்ச, யாரா நீ, பெரிய பொறுப்பா அப்படின்ற மாதிரி கேட்க அதுக்கு அவரும் பெரியவங்களுக்கு தான் மரியாதை கொடுக்க மாட்டியான்னு சொல்லிட்டு கன்னத்துல ஓங்கி அரையிறாரு. பார்த்தா சுவாண்டு போய் கீழே விழுவுறான். அங்க இருக்கிற பசங்க எல்லாத்துக்குமே பயங்கரமான ஷாக். யாருமே இப்படி ஒண்ணு பண்ணது கிடையாது. திரும்ப அவனும் அவர் அடிக்கிறதுக்காக வேகமா ஓடி வரான். அதுக்கு அவரும் திரும்பி கையாலேயே தாடியில ஒரு அடி அடிக்கிறாரு. அடிச்ச அடியில அப்படியே பறந்து போய் விழுவுறான். இருந்தாலும் அவன் திரும்ப அடிக்க வரான். இருந்தாலும் அவனை பறக்க தான் விடுறாரு. அதுக்கப்புறம் அங்க இருக்கவங்க எல்லாருமே சைலண்ட் பண்ணிடுறாரு. அவன்கிட்ட வந்து நான் இருக்கும்போது இந்த ஸ்கூல்ல இப்படி ஒரு தப்புலாம் நடக்கக்கூடாது அப்படின்னு கெத்தா சொல்றாரு. அதுக்கப்புறம் எம்பி பையனும் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க. நீ யார், நீ புதுசா அப்படின்னு கேட்க என்ன இந்த ஸ்கூல்ல புதுசா அசைன் பண்ணிக்கிறாங்க. அப்ப நீ டீச்சரா, ஸ்டூடெண்ட்லாம் டீச்சர் மேல கை வைக்கக்கூடாதுன்னு தெரியும்ல, அப்ப எல்லாரும் வீடியோ எடுங்க அப்படின்ற மாதிரி எல்லார்கிட்டையும் சொல்றான். அதை கேட்டு எல்லாருமே வீடியோ எடுக்கிறாங்க. இப்ப என்ன அர்ரா வீடியோ எடுக்கிறாங்க பயப்படுறியா அப்படின்ற மாதிரி அந்த பையன் கேட்கறான். சரி சரி எதுக்கு இந்த பிரச்சனை எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை எழுந்து நிக்க வச்சுட்டு கையை மேலே தூக்கி எனக்கு கிடைச்ச வாய்ப்பை நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி கணத்துல திரும்ப ஒரு அரையிறான். ஸோ வீடியோ எடுக்கிறாங்கன்னு ஒரு பயம் இல்லாமல் இருக்கிறாரு. இப்போதான் ஷார்ட்ஸ் ரொம்பவே ட்ரெண்டிங்காக இருக்கு, அப்போ இதையும் ஆட் பண்ணிக்கோங்க சொல்லி சிரிச்சுக்கிட்டே அவனை போட்டு பார்ட்டி எடுக்கிறாரு. அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வீடியோ எடுத்து ஒரு ஷார்ட்ஸாகவே போடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்கூலோட பிரின்சிபல் வந்து இங்க என்ன நடக்குது, ஏன் இவனை போட்டு இப்படி அடிச்சிங்கன்னு அவருக்கு மட்டும் இல்லாம நீங்க யாரு, இவரை புதுசா அசைன் பண்ண டீச்சரா, புது டீச்சரா அப்படின்னு எங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனும் வரலையே அப்படின்ற மாதிரி சொல்ல உங்க ஐடி இருந்தா ஒன்னு ஏதாச்சும் காட்டுங்க. அதுக்கு அவரும் இருங்கன்ட்டு எடுத்து காட்டுறாரு. கொரியாவோட எஜுகேஷனல் ரைட்ஸ் ப்ரொடெக்ஷன் ஹீரோ இன்ஸ்பெக்டர் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இது என்ன ரைட்ஸ், இது யாருக்காச்சும் தெரியுமா, இது புதுசா இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்ல ஆமா இது யாருக்கும் தெரியாது, இது இப்பதான் ஆரம்பிச்சுக்கிறாங்க. அப்பனா இது என்னன்னு கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க அப்படின்னு அந்த ஸ்கூலோட பிரின்சிபல் கேட்கிறாரு. இங்க ஸ்டூடெண்ட் செத்து போனா கூட போலீஸுக்கு லஞ்சம் கொடுத்து மூடி மறைக்கிற இந்த குப்பை ஸ்கூலுக்கு ஸ்பெஷல் பாடம் எடுக்கிறது தான் எங்களோட வேலை அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்படிதான் ஒன்றும் இல்லையே, சரி இவனை எதுக்கு அடிச்சிங்க, டீச்சர் ஸ்டூடெண்ட் அடிக்கிறதுக்கு பர்மிஷன் இருக்கா, பர்மிஷன் இருக்கு சார் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். ERPBCன்ற போலீஸுக்கு ஸ்பெஷல் அதிகாரம் இருக்குது. ஸோ சிம்பிளா சொல்லணும்னா எங்க பேச்சு கேட்குறவங்களுக்கு வழக்கம் போல பாடம் சொல்லி கொடுப்பேன், ஆனா ஆட்டம் போற பசங்களுக்கு அடிச்சு சொல்லி கொடுக்கவும் தயங்க மாட்டேன். ஆரம்பிக்கலாம். இதுக்கப்புறம் இந்த கொரியாவோட ERBP தான் சரியான பாடத்தை சொல்லி கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லி இந்த சீனை முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பிரின்சிபல் ரூமுக்கு போய் இந்த மாதிரி அமைப்பு தான் இங்க இருக்குதான்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட கேட்க நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், அடிதடி கலாட்டா அப்படின்னு ஏதாவது ஒன்று நடக்குதா அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட கேட்குறாரு. அப்படி நடக்க வாய்ப்பே இல்லை, இங்க படிக்கிற பசங்கள்லாம் நல்ல கௌரவமான குடும்பத்திலேருந்து வந்து படிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எம்பி பையனும் இங்கே தான் படிக்கிறான் அப்படின்ற மாரும் சொல்கிறாரு. அது மட்டும் ஸ்டூடெண்ட்டோட மார்க் போயிடுச்சுன்னா எங்களுக்கு தான் தலைவலி அப்படின்ற மாரும் சொல்கிறாங்க. அதுக்காக தான் பயப்படுறீங்களா அவங்களோட மார்க்கை நினச்சி? இப்போ நீங்கள் சொன்ன அந்த பையனோட கிளாஸுக்கு தான் நான் டீச்சராக போக போகிறேன். அது மட்டும் இல்லாமல் ஸ்டூடெண்ட்டை பார்த்து டீச்சர் எப்பயுமே பயப்படக்கூடாது அப்படின்ற மாரும் சொல்லிட்டு போகிறாரு. அதுக்கப்புறம் கிளாஸில் ஒரு பையன் ஃபோனில் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்துட்டு இப்படி ஒரு சட்டம்லாம் கொண்டு வரலையே அப்படின்ற மாதிரி சொல்ல அப்படி ஒரு சட்டம் இருந்தாலும் அவங்களால என்ன ஒன்றும் பண்ண முடியாதுன்னு தைரியமாக சொல்கிறான். அதுக்கப்புறம் அந்த ஒரு டீச்சருமே கிளாஸ்க்குள்ளே வராரு. வந்து என்னை பற்றி தெரியணும் அவசியம் இல்லை, முன்னாடியே என்னை பார்த்துருப்பீங்களே, சரி இப்போ நம்ம அட்டெண்டன்ஸ் எடுப்போமா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அதுக்கப்புறம் அங்கே இருக்கவங்க எல்லாரும் பேருமே ஒன்று ஒன்றா சொல்லிட்டு போக அதுக்கப்புறம் சார்கிட்ட அடி வாங்கினால அவனோட பேரை சொல்ல அது நீத்தானா அது அப்படின்னு அவரும் ஸ்மைலை போட இப்போ எம்பி பையனோட பேரை சொல்கிறாரு. அவனும் எதுவும் சொல்லாமல் கையை மட்டும் தூக்கிட்டு இறக்கிடுறான். இப்போ மாடியிலேருந்து கீழே ஊந்து இறந்துருப்பான்ல அவனோட பேரை சொல்கிறாரு. அப்போ எல்லாரும் அவனோட பெஞ்சை பார்க்குறாங்க. ஓ அவன் இறந்துட்டான்ல, மறந்துட்டேன், அவன் எப்படி இறந்தான்னு உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கேட்குறாரு. அதுக்கு அங்கே இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டும் அவன் கம்மியான மார்க் எடுத்து ஸ்ட்ரெஸ் ஆகி கீழே வந்து இறந்து போயிட்டான். அப்படியா என்ன, உங்களே யாராச்சும் அவனை டார்ச்சர் பண்ணி நீங்கள் எல்லாரும் அவனை ஒதுக்கி வச்சதுனால கூட அவன் இறந்து போயிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி அந்த சார் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவன் இறந்ததுக்கு நீங்களா கூட காரணமாக இருக்கலாம்ல. அதுக்கு ஒரு பையனும் அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அவனுக்கு அறிவு கம்மி, அவனுக்கு எக்ஸாம் பிடிக்காம மொட்டை மாடியிலேருந்து ஏறி அப்படின்னு தமாசா சொல்கிறப்ப
அதுக்கப்புறம் நான் இருக்கும்போது இந்த மாதிரி வார்த்தை உன் வாயிலேருந்து வந்துச்சுன்னா உனக்கு அவ்வளவுதான் சொல்லிட்டு பிடிச்சி தள்ளி விட்டுறாரு. அவனும் பயங்கரமான அடியோட கீழே விழுகிறான். நீங்க இங்க நினைக்கிறது ஒண்ணுமே இங்க நடக்காது. இங்க இருக்கிற பசங்க எல்லாத்தையுமே கோலி பண்ணிட்டு டீச்சர் எல்லாத்தையுமே நீங்க கேவலமா பாக்குறீங்க அப்படின்னு அவர் பேசிட்டு இருக்கிறாரு. அதுக்கு அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்டும் என்ன நக்கலான்னு சொல்லிட்டு அவர் அடிக்க வரான். அவரும் புக்கால போட்டு மண்டியில பயங்கரமா அடிச்சிடுறாரு. உங்க கிளாஸ் பையன் ஒருத்தன் இறந்து போயிருக்கான், அதை நினைச்சு ஒரு கவலையும் இல்லாம இருக்கீங்க. அதுக்கு அவரும் சடனா வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம், சரி இப்ப எல்லாரும் புஷ்ய பொசிஷனுக்கு போங்க, நான் 3 தான் எண்ணுவேன் அப்படின்ற சொன்ன உடனே பாதி பேர் பாத்தீங்கன்னா பொசிஷனுக்கு போகிறாங்க. அப்ப சடனா எம்பி பையன் இது எல்லாத்தையும் நிறுத்துங்கன்னு சொல்லி பயங்கரமா கத்த, ஒழுங்கா உங்களோட சேர்ல போய் உக்காருங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். சொன்னதை கேட்டு எல்லாருமே போய் உக்காந்துடுறாங்க. அப்ப எம்பி பையனும் சொல்றான், உங்க மேல இருக்க பயத்தோட என் மேல இருக்கிற பயம் தான் இங்க இருக்கவங்களுக்கு அதிகம். அப்படியா, இது ரொம்பவே ஒர்க் அவுட் ஆகும். அப்ப ஒருத்தவனுக்கு பயம் வந்தாலே போதும், அது அப்படியே மற்றவங்களுக்கும் தொத்திக்கும்ல. அதுக்கு வாய்ப்பே இல்லை, ஏன்னா எனக்கு பயம்னாலே என்னன்னு தெரியாது. அதுக்கு அவரும் சிரிச்சுக்கிட்டே, இப்போ நான் வந்துட்டேன்ல, இனிமேட்டு பயம் தானா வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட மண்டையை போட்டு பெஞ்சிலே போட்டு அழுத்துறாரு. அதுக்கு அவனும் விடுங்க எனக்கு வலிக்குது அப்படின்னு சொல்லி யார்கிட்ட விளையாடுறீங்கன்னு. அதுக்கு அவரும், யார் நீ, வெறும் ஸ்டூடெண்ட் தானே, வெறும் படிக்கிற வேலை மட்டும் பாரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதுக்கப்புறம்ல இருந்து ஒவ்வொரு நாளும் பயத்தை நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பக்கத்துல இருக்க பெஞ்சில டமான்னு அடிக்கிறாரு. அந்த சத்தத்தை தாங்க முடியாத அவன் பயங்கரமா கத்துறான். கடைசியா சொல்றேன், புஷ்அப் போடுவியா போட மாட்டியா? அவர் சொன்னதை கேட்டு பயந்து அவனும் புஷ்அப் பொசிஷனுக்கு போகிறான். அதுக்கப்புறம் அவன் போட்டதை பார்த்து அந்த கிளாஸே போடுது. ஸோ இப்போ லஞ்ச் டைம் ஆகுது, எல்லாரும் சாப்பிட்றதுக்கு லைன்ல நிற்கிறாங்க. அப்போ எம்பி பையன் மட்டும் வேற ஒரு பொண்ணோட தட்டை வாங்கிட்டு வந்து லைன்ல ஃபர்ஸ்ட்ல நிற்கிறான். அவனுக்கும் ஒவ்வொரு சாப்பாடா வச்சுட்டு வராங்க. பார்த்தா சாப்பாடு போற இடத்துலயும் நம்ம ஹீரோ நிக்கிறாரு. எப்படா கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாம சோறு தின்ன வரீங்க, சோத்துல உப்பு அள்ளி போட்டுருவேன், நீனே பின்னாடி போறியா இல்ல என் ஸ்டைல அனுப்பவா அப்படின்னு சொல்லி அவர் கேட்க, இதுக்கு ஒருத்தன் கூட கம்ப்ளைண்ட் பண்ணல. கரெக்டு தான், அதிகாரம் யார்கிட்ட இருக்கோ எப்படி வேணா ஆளலாம், ஆனா ஸ்டூடெண்ட்டுக்கு அப்படி ஒன்றும் ரைட்ஸ் இல்லை. இப்போ நீ லைன்ல நின்றாதான் சாப்பாடு, இல்லைன்னா நீ பட்னி தான் அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல, இதை கேட்டு கோவப்பட்ட அவனும் அந்த சாப்பாடை அவனோட கையாலே அதை எடுத்து அவனோட தட்டில் போட்டுக்கிறான். சப்ளை பண்ற எல்லாருமே ஒரு மாதிரி பாக்குறாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோவும் இதை பார்த்துட்டு கம்முன்னு நிக்க, இவனும் ஆட்டிடியூட்ல சாப்பாடை தூக்கிட்டு போய் குப்பையில கொட்டிடுறான். இதை பார்த்து கோவமான நம்ம ஹீரோ அவனை அந்த குப்பை தொட்டியோட எத்தி உதச்சிடுறாரு. பார்த்தா சாப்பாடு எல்லாமே அவன் மேல கொட்டிடுது. அதுக்கு அவரும், ஐயோ சாரி, எனக்கு சாப்பாடை வேஸ்ட் பண்ண சுத்தமா பிடிக்காது, சரி இரு நானே தொடச்சி விடுறேன்ட்டு அந்த மாப்பு எடுத்து அவனோட மூஞ்சில எல்லா இடத்துலயும் தொடச்சி விடுறாரு. அதுக்கப்புறம் அந்த கிளீன் பண்ற மாப்பை அவன் மண்டியில தூக்கி வைக்க, உனக்கு இதாண்டா பெர்ஃபெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லி அவரும் சொல்ல, இதை பார்த்து அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட் எல்லாருமே சிரிச்சு அப்படியே வீடியோ எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் எப்பயுமே அடி வாங்குற பையன் அப்ப கிளீன் பண்ணிட்டு இருப்பான். அதுக்கு எம்பி பையனும் என்ன நினைச்சு நீ சிரிக்கிற தானே அப்படின்னு சொல்லிட்டு அவனோட வயிற்றுல எத்தி வதைக்கிறான். அதுக்கப்புறம் சீனை கட் பண்ணிட்டு எம்பி வீட்டுல காட்டுறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோ அவர் கூட பேசுறதுக்காக வந்திருக்காரு. அப்ப அவரோட பையனும் வீட்டுக்கு வரான். என்னோட பையனும் வந்துட்டான், இப்பயாச்சும் சொல்லுங்க இப்ப எதுக்கு இங்க வந்திருக்கீங்கன்னு. வேற ஒன்றும் இல்லை, அவன் ஸ்கூலை கிளீன் பண்ணாம வந்துட்டான், அதை கிளீன் பண்றதுக்கு தான் அவனை நான் கூட்டு போகிறேன் அப்படின்னு அந்த பையனோட அப்பா கிட்டே சொல்றாரு. இவரும் எதுவும் சொல்லாம உக்காந்துட்டு இருக்க, உடனே ஹீரோவும் எழுந்து அந்த பையனை இந்த இடத்த விட்டு கூட்டு போகிறாரு. நீங்க ரொம்ப பெரிய தப்பு பண்றீங்க, இனி இந்த தப்பு நடக்க கூடாது சொல்லிட்டு நான் இவ்வளவு பெரிய தப்பு பண்றேன்னு சொல்லி அந்த ஆபீசர் சொல்ல, அங்க போய் அந்த எம்பி பையனும் அந்த பாத்ரூமை முழுசா கிளீன் பண்றான். அதுக்கு அந்த ஆபீசரும் ஒழுங்கா கிளீன் பண்ணி முடிச்சுட்டு இந்த இடத்த விட்டு கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்ல, இதை கேட்டு கோவப்பட்ட அவனும் அங்க இருக்கிற பாத்ரூம்ல போய் முட்டிக்கிறான். சோ அடுத்த நாள் எம்பியும் ஸ்கூலுக்கு வந்து என் பையன் மண்டையில எப்படி காயமாச்சு நீங்க சொல்லியே ஆகணும்னு சொல்ல, அதுக்கு அந்த ஆபீசரும் நான் அவனை கிளீன் பண்ண தான் சொன்னேன், அங்க இருக்க டாய்லெட்ல போய் முட்டிக்க சொல்ல, அப்ப இது என் பையனா கூட உங்களை மாட்டி விடுறதுக்காக இப்படி பண்ணிருக்கலாம்ல அப்படின்னு அவரும் தமாஷா சொல்ல, ஆமால இது அவனா கூட பண்ணிருக்கலாம்ல. அதுக்கு அவரும் ஒரு ஸ்மைலை போட்டு, உங்களுக்கு எதை பார்த்து பயம் இல்லை போல, ஒரு ஸ்டூடெண்ட்டை பார்த்து ஒரு டீச்சர் பயந்தா சரியா பாடம் எடுக்க முடியும்னு சொல்லி நினைக்கிறீங்களா? அதுக்கு எம்பியும், நான் இதுல இறங்கினா என்ன ஆகும் சொல்லி உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லி நினைக்கிறேன். அதுக்கு ஹீரோவும், உங்க அனுபவத்துல நிறைய பேரை பார்த்துருப்பீங்க, ஆனா நான் கொஞ்சம் வித்தியாசமான ஆளு, புரிஞ்சிருந்தா சரி அப்படின்னு ஹீரோவும் சொல்ல, எம்பியும் கிளம்பி இந்த இடத்த விட்டு போகிறாரு. அவர் போறத எப்பயுமே அடி வாங்குற ஒரு பையன் பார்த்துட்டு இருப்பான். அப்போ ஒரு 2-3 பசங்க அவன் கிட்ட வந்து, நீ தானே ERP கிட்ட மாட்டி விட்டுருப்ப, இல்ல நான் அப்படி பண்ணவே இல்லைன்னு சொல்ல, அவர் ரொம்பவே பிஸியான ஆளு, இதை நீ தானே பண்ணிருப்பேன்னு சொல்லிட்டு அவனை போட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவனால வலி தாங்க முடியாம ஸ்கூல் மேல இருந்து குதிக்கலாம் சொல்லி போயிடுறான். அப்ப ஆபீசர் தான் அந்த இடத்துல இவனை வந்து காப்பாத்துறாரு. ஏன் இப்படி பண்ற, உன்னை அந்த பசங்க அடிக்கிறாங்கன்னா அவங்க கிட்ட மாட்டாம இந்த இடத்த விட்டு ஓட பாரு, அப்போ உன்னை தினமும் அடிக்கிறாங்கன்னா தினமும் ஓடு. அதுக்கு அவனும் எப்பயுமே ஓடிட்டு இருக்க முடியாதுன்னு சொல்ல, அதுக்கு அந்த ஆபீசரும் கரெக்டு தான், தினமும் ஓடிட்டு இருக்க முடியாது,
இருந்தாலும் உனக்கு நான் ஓட ட்ரெயின் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கு அந்த பையனும் மெதுவா ஓடுறான். இதுதான் பத்தாது, இன்னும் வேகமா ஓடுன்னு சொல்லி ட்ரெயின் பண்றாரு. ஸோ அன்னைக்கு நைட்டு அவரு டின்னர் வாங்கி கொடுத்து, இந்த ஒரு விஷயம் உங்க அப்பாவுக்கு தெரியுமா, இந்த ஒரு விஷயம் எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா அவர் ரொம்பவே கஷ்டப்படுவாரு, அதனாலதான் சொல்ல அப்படின்ற மாதிரி சொல்றான். அடுத்த நாள் எம்பி பாத்தீங்கன்னா ERPB ஆபீஸுக்கு போகிறாரு. போய் நீங்களா இது உருவாக்கினீங்க, இதனால என்னோட பையன் அந்த ஸ்கூல்ல ரொம்பவே கஷ்டப்படுறான். அதுக்கு அந்த ERPBல இருக்கிற அந்த சாரும், சத்தியமா அந்த ஸ்கூல்ல உங்க பையன் படிக்கிறான்னு சொல்லி எனக்கு தெரியாது, பரவாயில்ல இருந்தாலும் இந்த சட்டத்தை உடனே தடை பண்ணணும் சொல்லி எம்பி சொல்றாரு. அதுக்கு அந்த ERPயும் இப்பதானே ஆரம்பிச்சிருக்கோம், கொஞ்ச நாள் போகட்டும் பாப்போம் என்ற மாதிரி சொல்ல, அதுக்கு அவரும் என் பையனுக்காக நான் எவ்வளவு பேர் ரிஸ்க் வேணா எடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாரு. ஸோ அடுத்த நாள் எம்பியை ஒரு விழாவுக்கு கூப்பிட்டுருப்பாங்க. அவருக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கப்ப அப்ப எல்லார் போன்லயும் அவர் முன்னாடி பண்ண கேஸ் எல்லாமே இப்ப லீக் ஆகுது. அப்ப அங்க இருக்கிற பிரஸ் மீடியாவும் இது உண்மையா சார், இது உண்மையா சார் சொல்லி கேக்குறாங்க. எனக்கு இங்க என்ன நடக்குன்னு சொல்லி சுத்தமா புரியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ரூம்குள்ள போகிறாரு. பார்த்தா அந்த ஒரு இடத்துல ERPயை உருவாக்குனவர் இருக்காரு. அதுக்கு எம்பியும் சிரிச்சுக்கிட்டு, இந்த ஒரு விஷயத்த நீங்க ஒண்ணும் பண்ணல அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு அந்த சாரும் கம்முன்னு நிக்க, ஏன் இப்படி பண்ணீங்க, என்னோட பதவியே போயிருச்சு அப்படின்ற மாதிரி அவர் புலம்ப. அதுக்கு அவரும், இந்த ERPயை உருவாக்குறதுக்கு எனக்கு 2 வருஷம் ஆச்சு, சொல்ல போனா எனக்கு 2 வருஷம்ன்றது ரொம்ப அதிகம், உங்க பையன் தப்பு பண்ணிருக்கான், கண்டிப்பா தண்டனை கிடைக்கும், அது மட்டும் இல்லாம நீங்களும் குற்றம் பண்ணிருக்கீங்க அப்படின்னு அவரும் சொல்லிட்டு இந்த இடத்த விட்டு போகிறாரு. அதுக்கப்புறம் அவர் போன அடுத்து அந்த எம்பி அந்த ரூம்குள்ள இருக்காங்கன்னு சொல்லி பாத்துறாங்க. பார்த்தா பிரஸ் மீடியா எல்லாமே அவரை நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க. அதோட அந்த சீனை முடிக்க பார்த்தா அவரை பத்தி தான் எல்லா இடத்துலயுமே நியூஸா போயிட்டு இருக்குது. அடுத்த நாள் எம்பி பையனும் ஸ்கூலுக்கு போறான். எல்லாரும் அவனை பார்த்து சிரிக்கிறாங்க. அந்த இறந்து போன பையன் மண்டையில எப்படி மாப்ப வச்சாங்களோ அதே மாதிரி இவன் மண்டியிலும் வச்சு சிரிக்கிறாங்க. நீ உங்க அப்பா இல்லைன்னா நீ சும்மா அப்படின்ற மாதிரி அங்க இருக்கிற பசங்க சொல்ல, உடனே இவனும் கோவத்துல அந்த இடத்த விட்டு கிளம்புறான். இங்க இந்த கிம்ன்ற பையனும் அவன் மேல இருந்து குதிச்சுற இவன் கீழே இருந்து பாக்குறான். அவனை என்னென்னதான் சொல்லி தொந்தரவு பண்ணாங்க சொல்லி நினைச்சு பாக்குறான். அதை நினைச்சு அவனை கஷ்டப்படும் போது அப்ப அந்த சாரும் வந்து, இது உன்னோட தப்பு இல்ல, சோ இதை நினைச்சு கவலைப்படாத அப்படின்னு சொல்லி அவரும் பேசிட்டு இருக்காரு. அப்ப சடனா கிளாஸ்குள்ள இருந்து எல்லாரும் கத்துற சவுண்டு கேக்குது. பார்த்தா எல்லாரும் அலற அடிச்சுட்டு வெளில ஓடி வராங்க. அப்ப அந்த எம்பி பையன் தான் அங்க இருக்கிற கிளாஸ்ல பெட்ரோல் எடுத்து ஊத்துறான். அவனோட கிளாஸ் ரூம்ல ஊத்திட்டு அந்த டோரை எடுத்து லாக் பண்றான். அப்ப அந்த கிளாஸ் ரூம்ல இருக்க பசங்க எல்லாருமே கத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அந்த இடத்துல உடனே சார் வந்து அவனை எட்டி வதச்சிடுறாரு. இப்ப நான் அதை பத்த வைக்கிறேன், நீ பாக்குறியா அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு அந்த பையனும் பயந்துட்டே பின்னாடி போகிறான். பார்த்தா அவரும் பத்த வச்சிடறாரு. இந்த பையனும் அலறி அடிச்சுட்டே பின்னாடி ஓடுறான். ஒரு கட்டத்துல அந்த நெருப்புக்குள்ள நடுவுல மாட்டிக்கிறான். அப்ப என்னை காப்பாத்துங்கன்னு சொல்லி அவன் வழியில கத்துறான். அதுக்கு அந்த சாரும், இந்த மாதிரி தானே அந்த இறந்து போன பையனும் கத்தி இருப்பான். அதுக்கு அந்த எம்பி பையனும், நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க சொல்லி சொல்ல, அதுக்கு அந்த சாரும் ஃபயர் கேம்ப் எடுத்துட்டு வந்து அந்த நெருப்பை அணைக்கிறாரு. அணைச்சி முடிச்சுட்டு அவன் கிட்ட வந்து, அவனும் வழியில இப்படி தானே துடிச்சிருப்பான், இருந்தாலும் அவன் சாவர முடிவு தான் எடுத்தான், உன்ன மாதிரி குப்பனாலதான் அவன் இறந்து போனான், உனக்கு புரிஞ்சிச்சா அப்படின்னு அவரும் சொல்லிட்டு போகிறாரு. அதுக்கப்புறம் அந்த பையன் இறந்து போனதுக்கு யாரு காரணமோ அவங்க எல்லாருமே ஜெயிலுக்கு போகிறாங்க. அந்த எம்பி பையனை கூட போகிறான். ஸோ அதோட இந்த பாடத்தையும் முடிக்கிறாங்க. பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் போட்டு பாருங்க. கடைசி வரைக்கும் யார் பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.